ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்மளோட ஸ்கின்னை எப்போவுமே நல்ல ஃபேராக க்ளோவாக தேஜஸாக வச்சுக்க இந்த மாதிரி ஒரு சூப்பரான சீக்ரெட் ரெமடி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு 35 38 ஆனால் கூட எல்லோரும் உங்களை பார்த்து கேட்பாங்க, நீங்கள் எந்த காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான ஒரு சீக்ரெட் சூப்பரான ஒரு மாஸ்க் தான் நம்ம பார்க்க போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஓட்ஸ் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஓட்ஸை இந்த மாதிரி நீங்கள் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க. இதை அப்படியே மிக்சியில் போட்டு இந்த தண்ணியோடையே அப்படியே மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபில்டரில் இந்த மாதிரி சக்கையை மட்டும் வடிகட்டிக்கோங்க. நம்மளுக்கு வந்து ஒரு பால் மாதிரி கிடைக்கும், ஓட்ஸ் மில்க் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பாலை இந்த மாதிரி ஒரு பவுலில் ஊற்றிட்டு இது கூட ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதை ஸ்டவ்வில் வச்சு நல்லா சாதம் வடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா கிண்டிகிட்டே இருங்க. நல்லா சாதம் வந்து அதில் போட்டிருக்க அரிசி வந்து வேகட்டும், நல்லா குழஞ்சி வரட்டும். ஸோ அந்த மாதிரி கிண்டி விடுங்க, அடி பிடிக்காமல். நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு 95% வெந்துருச்சு, 99% வெந்துருச்சு. அதுக்கப்புறமா ஒரு கையளவு எவ்வளோ அரிசி போட்டிங்களோ அதில் 3/4 பங்கு அளவுக்கு நம்ம ஓட்ஸ் போட்டுக்கலாம். ஓட்ஸ் போட்டு நல்லா அதுவும் ஓட்ஸ் வந்து டக்குன்னு வெந்துடும் இல்லையா, ஸோ அதனால தான் நல்லா வெந்ததுக்கப்புறம் போடுறோம். இப்போ இது ரெண்டும் நல்லா குழஞ்சி வரட்டும். நல்லா குழஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும், எல்லாம் மிக்ஸ் ஆகி அந்த கஞ்சி எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு கெட்டியாக கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது டோட்டல் பாடியுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். பேலன்ஸ் இருக்கிறத நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்பப்போ தேவைப்படும் போது மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 1 வீக்குக்கு கெடாது. இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் இது கூடவே 1 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் ஆரஞ்சு பீல் பவுடர், இது வந்து ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்காக இது ரெண்டும் சேர்க்குறோம், டேனை ரிமூவ் பண்ணுறதுக்காக. இது வந்து உங்களோட சாய்ஸ் தான், வேறு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா போட்டு எடுத்துட்டிங்கன்னா நல்லா செம்ம சாஃப்டாக ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் நம்மளுக்கு வந்து ஒரு மாஸ்க் மாதிரி ரெடி ஆகிருக்கும். நல்லா வளன்னு அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க இது. இதை வந்து நான் ஸ்கின்னில் அப்ளை பண்ணி காட்டுறேன். இது பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது அப்படின்னு. எவ்வளோ மசாஜ் பண்ணாலும் நம்மளோட ஸ்கின்னில் வந்து ட்ரை ஆகாமல் நல்லா நம்மளோட ஸ்கின்னோட ஒட்டி ஒரு க்ரீமியாக கிடைக்கும். நான் அதை மசாஜ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு க்ரீம் போட்டு மசாஜ் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாஸ்க் வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும் நம்மளோட ஸ்கின்னை எந்த அளவுக்கு இது டைட்டன் பண்ணும் அப்படின்னு. நம்மளோட கொலாஜன் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். பொதுவாக அரிசி வந்து நம்மளோட அரிசி கஞ்சியும் நம்மளோட கொலாஜன் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ வந்து நம்மளோட ஸ்கின் எப்போவுமே யங்காக இருக்கும், சுருக்கம் விழுகாது. மெயினாக நல்ல ஒரு கிளாஸி ஷைன் லுக் இருக்கும், ஸ்கின்னை நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். இதை நீங்கள் 13+லேருந்தே நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். எந்த ஏஜ் வேணால் யூஸ் பண்ணலாம். நான் அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா திரும்பியும் நல்லா திக் லேயராக ரீஅப்ளை பண்ணிக்கிட்டேன். இது வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த பேக் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிறதுக்கு விடும்போது ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி நல்லாயிருக்கும். ஸ்கின் வந்து சீக்கிரமாக தொல்லைன்னு ஆகாமல் டைட்டனிங் கொடுக்கும். நல்லா இந்த அளவுக்கு ட்ரை ஆனோன்னா நான் போயிட்டு வாஷ் பண்ணிட்டேன். செம்ம ஷைனிங்காக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணுறது அந்த ஷைன் தான். ஸ்கின் வந்து அவ்வளோ ஷைனாக நல்ல ஒரு டைட்டனிங்காக சூப்பராக இருக்கும். ஸ்கின் வந்து செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் ஸ்கின்னை அழுத்தி காட்டுறேன் எந்த அளவுக்கு வந்து ஸ்கின் வந்து எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். ஸோ அரிசி மாவு நார்மலாகவே நம்மளோட ஸ்கின்னை வந்து ஒயிட்டன் பண்ணும். ஓட்ஸ் வந்து நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். நார்மலாக ஓட்ஸை நீங்கள் தண்ணியில் போட்டு காய்ச்சும் போதே தெரியும், நல்ல ஒரு எப்படின்னா நல்ல ஒரு ஜெல் மாதிரி இருக்கும். ஸோ ஓட்ஸ் வந்து செம்மையாக க்ளோ கொடுக்கும். வாரத்துக்கு 1 நாள் இல்லைனா 2 நாள் கண்டிப்பாக இதை வந்து கண்டினியூவாக நான் வந்து ட்ரை பண்ணுவேன். நீங்கள் கேட்குறீங்க நிறைய பேர், உங்களோட ஸ்கின் மட்டும் செம்ம ஷைனிங்காக க்ளோவாக இருக்குது அப்படி சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய மெயின்டெனன்ஸ் வந்து நான் பண்ணுறேன். என்னோட பியூட்டி சீக்ரெட்டில் ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த ஒரு கிளாஸி மாஸ்க்.
பார்த்ததோட விட்டுறாதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆன்லைன் கொடுத்துருங்க. என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. என்னோட டெய்லி அப்டேட்ஸ் கூட நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறதுக்கும் டாடா பை பாய். தேங்க்யூ.